ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் கூட என்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானமே இருக்கும். எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள். தீருவின் பட்டணத்தை குறித்து. தீரு என்னும் இஸ்ரவேலுக்கு வடக்கு திசையில் சமுத்திரக்கரையில் இருக்கிற அந்த பட்டணத்தை குறித்து கர்த்தர் புலம்பு சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ, அதாவது தீருவை பற்றின காரியங்கள் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பற்றின செய்திகள். இதில் முக்கியமான காரியம் இந்த அதிகாரத்தில் என்னவென்றால், ஒவ்வொரு பட்டணமும் மற்ற சுற்றிலும் இருக்கிற தேசங்களும் என்னென்னலாம் கொண்டு வந்து தீருவில் வர்த்தகம் செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வர்த்தகம் சம்பந்தமான பல காரியங்கள் இந்த வேத பகுதியில், இந்த அதிகாரத்தில் நமக்கு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பழங்கால வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள முடியும். எந்தெந்த தேசத்தில் என்னென்ன பொருள்கள் விளைச்சல் இருந்தது, அது எப்படியெல்லாம் வியாபாரம் செய்தார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தீரு என்னும் பட்டணத்தில் அநேகம் பட்டணங்கள் வந்து அவைகளோடு பல பொருள்களை கொண்டு வந்து வியாபாரம் செய்திருக்கிறது. வியாபாரம் சம்பந்தமான பல நுணுக்கமான காரியங்களை இந்த வேத பகுதியில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த காலத்தில் எப்படி நடந்தது என்றும், என்னென்னலாம் எந்தெந்த இடத்தில் விளைந்தது என்றும். இந்த காலத்திலும் அப்படித்தான் விளைகிறது. அதனால் ஒவ்வொரு தேசத்தை குறித்தான பல செய்திகள் இங்கு நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் தீருவின் பெருமையை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீரு தன்னை மிக உயர்ந்தவளாக காட்டிக்கொண்டது. அந்த பட்டணம் தேசத்திலே, உலகெங்கும் இருக்கிற தேசங்களிலேயே மிக சிறப்பான, பெரிய வியாபாரம் நடக்கிற, மிக உயர்ந்த கட்டடங்கள் இருக்கிற மிக பெரிய ஒரு நகரமாக அறியப்பட்டிருந்தது உலகெங்கும். அதற்கு பெருமை அதிகமாய் இருந்தது. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் பெருமை. தீருவின் பெருமை எப்படி இருந்தது, அதை கர்த்தர் எப்படி அழிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருந்தது, எப்படி ஆக போகிறது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் இனி நடக்க போகிற காரியமாய் இருக்கிறது. இதிலும் பல பொருள்கள் உண்டு. ஒன்று, தீரு என்னும் பட்டணம். ஒரு பட்டணம் செருக்காய் இருந்தால், கர்வமாய் இருந்தால் எப்படி அழியும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். தீரு எப்படி அழிந்தது என்றும் தெரிந்து கொள்ளலாம் வரலாற்று நிகழ்வாக. இனி நடக்க போகிற காரியமாக பெருமை கொண்ட தேசங்கள் எப்படி அழிய போகிறது என்பதை குறித்து தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் சொல்லுகிறார் எசேக்கியேலிடம், சமுத்திரக்கரையின் தீவுகளில், சமுத்திரக்கரை துறையிலே இருந்து அநேகம் தீவுகளின் ஜனங்களோட வியாபாரம் பண்ணுகிற தீரு பட்டணமே, நீ உன்னை பூரண சௌந்தரவதி, நீ உன்னை பூரண சௌந்தரியவதி என்று சொல்லுகிறாய். நான் முழுமையான முழு அலங்காரம், என்னை போல அலங்காரம் உள்ளவள், அழகானவள் யாரும் இல்லை, நான் மிகவும் அழகானவள் என்று சொல்லிக் கொள்கிறாய். கடல்களின் நடு மையத்தில் உன்னுடைய தங்குமிடம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் பூரண வடிவாய் கட்டினார்கள். கடல்களின் நடுவே ஒரு பட்டணம் இருக்கிறதா, அதைதான் தீரு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணம் மிக அழகாக கட்டப்பட்டதாம். கடலின் நடுவே மணல்களை குவித்து இப்படியாக இப்பொழுது கட்ட தொடங்கி இருக்கிறார்கள். தீவுகளை உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள். தேநீரில் இருந்து தேவதாரு மரத்தை கொண்டு வந்து அதில் உன் கப்பற் பலகைகளை செய்தார்கள். லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். பாசானின் கர்வாலின் மரங்களினால், அதிலிருந்து கொண்டு வந்த மரத்தினால், கர்வாலி மரத்தினால் உன் துடுப்புகளை செய்தார்கள். கித்தீம் தீவுகளில் இருந்து கொண்டு வந்த ஆஷூர் மரத்தால் உன் வாரி பலகைகளை செய்து அதிலே யானை தந்தத்தை பதித்திருந்தார்கள். எகிப்தில் இருந்து கொண்டு வந்த சித்திர தையல் உள்ள, அப்படி என்றால் எம்ப்ராய்டரி ஒர்க் செய்யப்பட்ட சணல் நூல் புடவை நீ விரித்த பாயாய் இருந்தது. அந்த படகின் மேல், கப்பல் மேல் துணியை கட்டுவார்கள், முக்கோண வடிவில் கட்டுவார்கள். அந்த துணி எம்ப்ராய்டரி நூல்
வேலை செய்யப்பட்டதாம். அழகான அலங்காரம் செய்யப்பட்ட துணி. அந்த கப்பலின் ஸ்கிரீன் துணிகள் எல்லாம் போடுவார்கள். கப்பலில் திரைகளில் துணிகள் எல்லாம் போடுவார்கள் திரையாக. அதற்கு இரத்தாம்பரமும் எலிசா தீவுகளின் இரத்தாம்பரமும் இளநீல நூலும் அலங்காரமாய் இருந்தது. அந்த திரை போடப்பட்டிருந்தது அந்த நூல்களால் செய்யப்பட்ட துணியினால். உனக்கு தண்டு வலிக்கிறவர்களாக சீதோன், அர்வாத் என்னும் பட்டணங்களின் குடிகள் தண்டு வலிக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த படகு ஓட்டும் போது அந்த துடிப்பை போடுவார்கள் தண்ணீரில் தள்ளி தள்ளி, அதை செய்கிறவர்களாய் இருந்தார்கள். தீருவே உன்னிடத்தில் இருந்த சாஸ்திரிகள் உனக்கு மாலுமிகளாய் இருந்தார்கள். கேபாரின் முதியோரும் சாஸ்திரிகளும் உனக்கு கம்பத்து பார்க்கிறவர்களாய் இருந்தார்கள். கம்பத்து பார்ப்பது என்றால் கப்பலில் ஓட்டை எங்கேயாவது விழுந்து விடுமோ என்று இருந்தால் அதை பார்த்து சொல்லும் வித்தை. அது நுணுக்கமாக பார்த்து சொல்லக்கூடியவர்கள் கம்பத்து பார்க்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உனக்குள் இருந்தார்கள். சமுத்திரத்தின் சகல கப்பல்களும் அந்த கப்பல்களில் உள்ள கப்பல்காரரும் உன்னோடே வியாபாரம் செய்யும்படி வந்தார்கள். பெர்சியரும் லூதியரும் பூதியரும் உன் இராணுவத்தில் யுத்த வீரராய் இருந்தார்கள். உனக்குள் கேடகமும் தலைச்சிராவும் தூக்கி வைத்து உனக்கு உதவி செய்தார்கள். உன்னை அலங்கரிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அர்வாத் புத்திரரும் உன் இராணுவ மனுஷரும் உன் மதில்கள் மேல் சுற்றி கம்மாத்தியர் உன் கொத்தரங்களிலும் இருந்தார்கள். இவர்கள் உன் மதில்கள் மேல் தங்கள் பரிசைகளை சுற்றிலும் வைத்து, பரிசைகள் என்றால் யாராவது அம்பு எய்தால் அது நம்மேல் படாமல் தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த பொருளுக்கு பேர் பரிசை. அதை மதில் சுவர் முழுவதும் சுற்றிலும் பிடித்திருந்தார்களாம். தூக்கி வைத்து, அந்த மதில் சுவர் முழுவதும் தூக்கி வைத்து உன் வடிவத்தை பூரணப்படுத்தி இருந்தார்கள். மிக அழகான பாதுகாப்பான நகரமாய் அது இருந்தது தீரு என்று சகலவித பொருள்களினாலும் தர்சூஷின் ஜனங்கள் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் உன்னிடத்தில் வியாபாரம் பண்ண வந்தார்கள். உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். தகரம் என்றால் இரும்பு, ஈயம் என்றால் அலுமினியத்தை குறிக்கிறது. யாவான், தூபால், மோசேக் என்பவர்கள் உன்னுடைய வியாபாரிகளாயிருந்து மனுஷர்களையும் வெண்கல பாத்திரங்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். தொகர்மா வம்சத்தார் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கோவேறு கழுதைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். தேதான் புத்திரர்கள் உன் வியாபாரிகளாய் இருந்தார்கள். அநேகம் தீவுகளின் ஏராளமான தீவுகளினுடைய வியாபாரம் எல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தது. சீரியர்கள் உன்னோடே பலவிதமான வேலைப்பாடுள்ள பொருள்களை வியாபாரம் செய்தார்கள். வேலைப்பாடுகள் உள்ள துணிகள், நகைகள் போன்றவற்றினால் உன்னோட வியாபாரம் செய்தார்கள். அதையெல்லாம் நீ வைத்திருப்பதினால் அதோடு வியாபாரம் செய்தார்கள். மரகதங்களையும் இரத்தாம்பரங்களையும் சித்திர தையல் ஆடைகளையும் உயர்ந்த வஸ்திரங்களையும் பவளங்களையும் பளிங்குகளையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். பூதரும் இஸ்ரவேல் புத்திரரும் உன்னோடே வியாபாரம் பண்ண வந்தார்கள். அவர்கள் மின்னீத், பன்னாக் என்கிற ஊர்களின் தேனையும் எண்ணெயையும் கோதுமையையும் பிசின் தைலத்தையும் உன் தொழில் துறைக்கு கொண்டு வந்தார்கள். தமஸ்கு உன் வேலைப்பாடான பற்பல வித்தியாசமான பொருட்களினாலும் பொருள்களின் திரட்சி, அதாவது தீருவில் வேலைப்பாடுள்ள அநேகம் பொருள்கள் கிடைத்தது. வேலைப்பாடுகள் அநேகம் அலங்கார வேலைப்பாடுகள் உள்ள துணிகள், நகைகள் போன்ற ஆடம்பரமான அழகான பொருட்கள் வேலைப்பாடு செய்யப்பட்டவை அங்கு நிறைய கிடைத்தது. அது மட்டும் அல்லாமல் பொருட்கள் திரட்சியாய் இருந்தது. அநேகம் பொருட்கள் இருந்தது. ஒன்றிரண்டு என்றல்ல, அநேகம் குவிந்து கிடந்தது. இதனால் அநேகர் வந்து அங்கு வியாபாரம் பண்ணினார். தமஸ்குவும் இதனால் அது வியாபாரம் பண்ணியது. கெல்போனின் திராட்சரசத்தையும் வெண்மையான ஆட்டு முடியையும் உனக்கு விற்றார். தான் நாட்டவரும்
போக்குவரத்துமான தான் நாட்டை சேர்ந்தவர்கள், தான் என்ற நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களும், போக்குவரத்துமான யாவானர் என்று சொல்லப்படுகிறவர்களும் துளக்கப்பட்ட இரும்பையும் லவங்கத்தையும் லவங்கத்தையும் வசம்பையும் உன் சந்தைகளில் கொண்டு வந்து உன்னோடு தொழில்துறை வியாபாரம் செய்தார்கள், தொழில்துறையில் விற்றார்கள். ரதங்களுக்கு போடுகிற வேலைப்பாடுகளுள்ள அலங்காரமான ரத்தின கம்பளங்களை கேதானின் மனுஷர் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். அரபியரும் கேதாரின் சகல மனுஷரும் உன்னோட நிரந்தரமான, அதாவது தொடர்ந்து வியாபாரம் செய்கிற வியாபார அரபியரும் கேதாரின் சகல பிரபுக்களும் உனக்கு வாடிக்கையான வர்த்தகர் ஆனார்கள். ஆட்டுக்குட்டிகளையும் ஆட்டு கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து விற்றார்கள். சேபா ராமா என்னும் பட்டணத்தவரும் உன்னோட வியாபாரம் பண்ணி தங்கத்தையும் ரத்தினங்களையும் மேல்தரமான சகலவித சம்பாரங்களையும் சகலவிதமான ரத்தின கற்களையும் உன்னோட கொண்டு வந்து வியாபாரம் பண்ணினார்கள். ஆரான், கண்ணே, ஏதேன் என்னும் பட்டணத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணி அசீரியரும் கில்மாத் என்னும் பட்டணத்தாரும் உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். இப்படி எல்லா விதங்களிலும் எந்தெந்த பகுதிகளில் இருக்கிறவர்கள் தீருவோடு வியாபாரம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று பொறுமையாக கவனிப்போம். இதில் இன்னும் பல ஆதாரங்கள், ஆழமான காரியங்கள் உண்டு. இவர்கள் சகலவித உயர்ந்த சரக்குகளையும் சகலவித நல்ல துணிகளையும் கட்டுகளையும் இளநீல பட்டுகளும் விசித்திர தையலாடைகள் அடங்கிய புடவை கட்டுகளும் விலையுயர்ந்த வஸ்திரங்கள் வைக்கப்பட்டு கயிறுகளால் கட்டப்பட்ட மரப்பெட்டிகளையும் கேதுரு மரப்பெட்டிகள் அவைகளையும் கொண்டு வந்து உன்னோட வியாபாரம் பண்ணினார்கள். உன் தொழில் துறையில் தர்ஷூஷின் கப்பல்காரர்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பாடினார்கள். நீ சமுத்திரத்தின் நடுவினிலே உன்னை மிகவும் பூரணப்படுத்தினாய், பெருமைப்படுத்தினாய், உன்னை மிகவும் மகிமைப்படுத்தினாய். தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீரில் உன்னை தண்டு வலித்துக் கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலே உன்னை கொண்டல் காற்று கொண்டு போயிற்று, உன்னை உடைத்து போட்டது என்று சொல்லுகிறார். அதாவது இத்தனை பட்டணத்தார்களும் இத்தனை ஜனங்களும் இந்தந்த பகுதிகளில் இருந்து வருகிற ஜனங்களும் தீருவுக்கு வந்து இத்தனை விதமான பொருட்களினால் வியாபாரம் செய்கிறார்கள். தங்கம், வைரம், ரத்தின கற்கள் முதற்கொண்டு ஆடு, மாடு, துணிகள் போன்ற எல்லாவித பொருட்கள், வாசனை திரவியங்கள், இவைகளையெல்லாம் ஒவ்வொரு பகுதிகளிலும் சிறப்பாய் அதிகமாய் கிடைக்கிற பொருள்கள் கொண்டு வந்து தீருவில் வியாபாரம் செய்யப்படுகிறது. மொத்தத்தில் தீரு ஒரு வியாபார ஸ்தலம். வியாபாரம் என்று சொல்லும் போது முக்கியமான காரியம், வலு சர்ப்பத்தின் ஆளுகை உள்ள இடம்தான் வியாபாரம். அதாவது கடைசி காலத்தில் 3 விதமான பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் மகா உபத்திரவ காலத்தில் வரும். அதில் 3 விதமான துறைகளின் தலைவனாக சாத்தான் எழும்புவான். வியாபாரத்தின் தலைவனாக, எல்லா உலக வர்த்தகத்தின் தலைவனாக வலு சர்ப்பம் எழும்பி அது பூமியை ஆளுகை செய்யும். வலு சர்ப்பம் வியாபாரத்தின் தலைவனாக. இன்னொன்று மத தலைவனாக கள்ளதீர்க்கதரிசி எழும்புவான். அரசியல் தலைவனாக அந்தி கிறிஸ்து எழும்புவான். புரிந்து கொள்வோம். 3 விதமான 3 அவதாரங்களில் சாத்தான் எழும்புவான். இப்படிதான் கடைசி காலத்தில் நடக்கும். வியாபாரம் என்பது அதன் தலைநகரமாய் தீரு இருந்தது என்றால் அந்த இடத்திலிருந்து அதன் சாயலில் பொல்லாதவன் எழும்புவான். அதாவது வலு சர்ப்பம் வியாபாரத்தின் தலைவனாகவும், வலு சர்ப்பத்தின் கேட்டின் மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்து அரசியல் தலைவனாகவும், கள்ள தீர்க்கதரிசி மத தலைவனாகவும் எழும்புவான். மதத்தின் தலைவனாக. இதன் ஆழம் இங்கு இருக்கிறது. இப்படி நீ பெருமையோடு மகிமையோடு இருப்பாய், ஆனால் நான் என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார், இதை நான் அழித்து போடுவேன்,
இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் இப்படி வாழ்ந்த நகரத்தையும் கர்த்தர் அழித்து போடுவார். எப்படி? கடற்கரை நடு சமுத்திரத்திலே கொண்டற்காற்று உன்னை உடைத்து போட்டது என்று சொல்லுகிறார். நீ நாசமடையும் நாளிலே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ நாசமடையும் நாளிலே உன் ஆஸ்தியோடும் உன் சந்தையோடும் உன் தொழில் துறையோடும் கூட உன் கப்பலாட்களும் உன் மாலுமிகளும் உன்னில் கம்பத்து பார்க்கிறவர்களும் உன் வியாபாரிகளும் உன்னில் உள்ள எல்லா யுத்த வீரரும் உன் நடுவில் இருக்கிற எல்லா கூட்டத்தாரும் நடு சமுத்திரத்தில் விழுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மாலுமிகள் விழும் சத்தத்தினால் சுற்றுப்புறங்கள் அதிரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு பட்டணம் அது கடலில் போய் எப்படி கீழே விழும்? பட்டணம் கடலுக்கு சென்று மூழ்குமா? அது உடைத்து போடப்படுமா? அப்படிதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யோசித்து சரியாக புரிந்து கொண்டால் இது முழுக்க முழுக்க தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்பது புரியும். கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை கர்த்தர் இங்கு கோடிங்காக கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய வியாபார ஸ்தலம் ஒன்று இருக்கும். அது உலகெங்கும் இருக்கிற ஜனங்களோடு வியாபாரம் செய்து மேட்டிமையாக இருக்கும். உலகமெங்கும் போதும் உலகத்தில் இருப்பதிலேயே மிக மேன்மையான வியாபார ஸ்தலமாக, உயர்ந்த வியாபார ஸ்தலமாக அது இருக்கும். ஆனால் அது அநேக பாவங்களை செய்வதினால் கர்த்தர் அதை அழித்து போடுவார், தள்ளி போடுவார் என்று. தண்டு வலிக்கிற யாவரும், கப்பல் ஆட்களும் கப்பல் மாலுமிகளும் அனைவரும் தங்கள் கப்பல்களை விட்டு இறங்கி கரையிலே நின்று நிமித்தம் சத்தமிட்டு அழுது புலம்பி தங்கள் தலையில் புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு ரட்டுடுத்தி மனம் கசந்து துக்கம் கொண்டாடி அழுவார்கள். அவர்கள் உனக்காக சத்தமிட்டு புலம்பி அழுது உனக்கு ஒப்பான நகரம் உண்டோ, இப்படி அழிந்து போயிற்றே என்று புலம்புவார். உன் நகரத்திற்கு கடல் வழியாய் அநேக பொருட்கள் வந்ததினால் அநேகர் திருப்தி அடைந்தார்கள். எவ்வளவு வியாபாரம் செய்தாய் நீ, எப்படியெல்லாம் எத்தனை பேரை திருப்தியாக்கினாய், இப்படி அழிந்து போனாயே என்று சொல்வார்களாம். இதற்கு இன்னொரு காரியம், இது எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம். 28ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் அநேகம் பொருள் பொருள் இது முழுக்க முழுக்க சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரும் சம்பவத்தின் தீர்க்க தரிசன வார்த்தைகளா இருக்கிறது. பொறுமையாக கவனித்து பார்த்தால்தான் ஆழமான சத்தியங்கள் புரிந்து கொள்ள முடியும். உன் ஆஸ்தியின் திரளினாலும் வியாபாரத்தினாலும் அநேகரை நீ திருப்தியாக்கினாய். பூமியில் உள்ள அநேகரை நீ திருப்திப்படுத்தினாய். ராஜாக்களை எல்லாம் ஐஸ்வர்யவானாய் மாற்றினாய். நீ சமுத்திரத்தின் ஆழங்களில் உடைக்கப்பட்ட போது உன் தொழில் துறையும் உன் ஜனக்கூட்டம் எல்லாம் அழிந்து போயிற்று. தீவுகளின் குடிகள் எல்லாம் உன் நிமித்தம் அழுவார்கள், புலம்புவார்கள், திகைப்படைவார்கள். அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாம் கலங்கின முகமாய் இருப்பார்கள். தீவுகளில் உள்ளவர்கள் மிகவும் வேதனையோடு திகைத்து போயிருப்பார்கள். உனக்கு நேர்ந்த கதியை நினைத்து சகல ஜனங்களில் உள்ள வர்த்தகர்கள், வியாபாரிகள் எல்லாம் உன்னில் ஈசல் போடுவார்கள். அப்படி என்றால் கேவலமாய் பேசுவார்கள் என்று பொருள். நீ பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முழுக்க நாம் ஆழமாக புரிந்து வைத்துக் கொண்டு இதன் அடிப்படையில் அடுத்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். வியாபாரத்தின் தலைவனாக தீரு பட்டணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது ஒரு அதிபதி தான் ஒரு நாட்டை ஆளுகை செய்கிறான். அவன் விருப்பம் என்னவோ அப்படிதான் அந்த தேசமும் இருக்கும். ஒரு நாடு இருக்கிறது என்றால் அந்த நாட்டின் அதிபதியின் குணம்தான், அவன் நல்லவனாக இருந்தால் அந்த நாடும் நன்மை செய்து நன்மையால் விளைந்திருக்கும். அந்த நாட்டின் அதிபதி கெட்டவனாக இருக்கும்போது அந்த தேசத்தில் தீமைதான் நிறைந்திருக்கும் அல்லவா? அது போல இந்த தேசத்தை குறித்து, இந்த பட்டணத்தை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது 27ஆம் அதிகாரத்தில். இதன் அடிப்படையில் அடுத்த அதிகாரத்தை நாம் கவனித்தால் தெளிவாய் புரியும். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை 2 பரிமாணங்களில் நாம் தியானிக்கலாம். முதலில் தீரு என்னும் ஒரு பட்டணத்தை குறித்து, அதற்கு நேரிடுகிற நியாய தீர்ப்பை குறித்து, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து எசேக்கியேல் ஐயாவுக்கு
தீர்க்க தரிசனமாக கொடுத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயா கேட்டுக்கொண்டார். அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த காரியத்தை ஒரு தீரு என்னும் பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படித்து பார்க்கும்போது அது அப்படியே தோணும். தீரு என்னும் பட்டணம் பெருமை கொண்டதாய் இருந்தது, வியாபார ஸ்தலமாய் இருந்தது. அது மிகவும் பெருமையாய் இருந்தது. மிக உலகத்தில் மிகப்பெரிய ஒரு வியாபார ஸ்தலமாக, நகரமாக இருந்தது. எருசலேம் அழிந்ததும் எருசலேமின் வர்த்தகமும் சேர்ந்து நமக்கு வரும் என்று மிகவும் சந்தோஷப்பட்டதாகவும் எருசலேமை பரியாசம் செய்ததாகவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக தீரு செய்ததினால் தீரு பட்டணம் கர்த்தரால் நியாயத்தீர்ப்புக்குள்ளாகி அழிக்கப்படுகிறது. கர்த்தர் நான் அதை அழிப்பேன் என்று எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். இது ஒரு பரிமாணம். இரண்டாவது ஒரு பரிமாணம் இருக்கிறது. அதை குறித்து நாம் சற்று கவனிப்போம். இங்கு தீரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொல்லாத சாத்தானை பற்றி, அவனை பற்றியும் அவனுடைய செயல்கள் பற்றியும். மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாக, இந்த பூமியில் மனிதர்கள் பிறக்கும் முன்பாக என்ன நடந்தது என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் எசேக்கியேல் ஐயாவை அழைத்து அவரிடம் சொல்லுகிறார், மனுபுத்திரனே, நான் சொல்வதை நீ தீருவின் அதிபதியை நோக்கி சொல் என்று சொல்லுகிறார். தீருவின் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிபதி என்றால் அதிகாரம் வகிப்பவர் என்று பொருள். அப்படி என்றால் தீருவை ஆண்டு கொண்டிருக்கிற அதிபதி என்று சொல்லப்படுகிறது. தீரு என்னும் பட்டணத்தை ஆண்டு கொண்டிருக்கிற அதிபதி. இரண்டு வார்த்தைகள் இந்த அதிகாரத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதிபதி என்றும் ராஜா என்றும் சொல்லப்படுகிறது. இரண்டு வெவ்வேறு குணங்களை. இந்த அதிபதி என்ற வார்த்தை நாம் கவனிக்கும் போது இது ஒரு பரிமாணத்தில் தீருவின் ராஜாவை குறிப்பது போல நமக்கு தோன்றினாலும் இது முழுக்க முழுக்க, அதாவது தீருவின் பட்டணத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, அது வந்துதான் தீரும் என்பது எசேக்கியேலுக்கு தெரியும். அந்த தீர்க்க தரிசனம் ஐயா மூலமாக சொல்லப்பட்டது நிறைவேறும். தீரு பட்டணம் அழிக்கப்படும். அது நிச்சயமான உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது இல்லாமல் போகாது, நடக்கும். இந்த தீருவின் அதிபதி என்பவனை நாம் சாத்தான் என்று புரிந்து கொண்டு அதை வைத்து அந்த விசுவாசத்தின்படி தியானிக்கும் போது மனித குலம் இந்த பூமியில் தோன்றுவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை குறித்த விளக்கத்தை கர்த்தரே இங்கு நமக்கு வெளிப்படுத்தி இருப்பதை மிக தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு. முதலில் அவனுடைய இருதயம், தீருவின் அதிபதியின் இருதயம் மேட்டிமை கொண்டதா. மேட்டிமை என்றால் பெருமை, அகம்பாவம், கர்வம் என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம். திமிர் என்று சொல்வோம். இப்படிப்பட்ட அகம்பாவம், அந்த பெருமை, நான் தான் பெரியவன், நான் பெரியவன் என்கிற எண்ணம், அந்த நான் தான் அதிகாரி, என்னால் எல்லாம் முடியும், நான் செய்ய என்ன, நான் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது, வார்த்தை பயன்படுத்தப்படலாம் என்றாலும் நான் என்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அப்படிப்பட்ட மனிதன் அழிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அழிவுக்கு முன்னானது அகந்தை என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழிவு ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் அதற்கு முன்பாக அவன் அகந்தையாய் நடப்பான். அகந்தை என்றால் உள்ளுக்குள், அகத்தில் பெருமை வைத்திருப்பது அகந்தை. உள்ளுக்குள் பெருமை கொண்டவன், மனதில் பெருமை கொண்டவனே அழிக்கப்படுவான். அழிவு அவனுக்கு வந்துவிட்டது என்று பொருள். ஒருவன் கர்வப்பட தொடங்கிவிட்டால் அவன் அழிவுக்கு நேராய் போய்க் கொண்டிருக்கிறான், சீக்கிரமாய் அழிய போகிறான் என்று பொருள். இப்படிதான் உலகம் செயல்பட்டு கொண்டு அன்று முதல் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. சரி, இவன் என்ன செய்தான்? இருதயத்தில் மேட்டிமை கொண்டான். முதலில் இந்த இடம் சாத்தானை பற்றி தான் சொல்லப்படுகிறது என்பதற்கு முதலில் ஆதாரங்களை நாம் பார்த்திருந்தலாம். அவன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன் என்று சொல்லுகிறான். நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவில் தேவாசனத்தில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான். என்று சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது தேவாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறான், கடலின்
நடுவே உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரலோகத்தில் இருக்கும் இடத்தை சுற்றிலும் கடல் இருக்கும். அதாவது இன்று யூனிவர்ஸில் மல்டி யூனிவர்ஸ் வரைக்கும் கண்டுபிடித்திருக்கிறார்கள், போய்கொண்டே இருக்கிறது, எல்லை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் இந்த யூனிவர்ஸின் முடிவில் வேதாகமத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த இந்த யூனிவர்ஸுக்கு வெளியே முழுவதும் நீரால் நிரம்பி இருக்கும் என்றே தோன்றுகிறது. நீருக்குள் இருக்கும் வெற்றிடத்தில் தான் இத்தனை கிரகங்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இது புதிய கற்பனையாக தோன்றலாம். ஆனால் வேத ஆராய்ச்சியை நாம் செய்து பார்க்கும்போது, 1ஆம் அதிகாரத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது, ஆகாயத்து 2ஆம் நாள் சிருஷ்டிப்பில் கர்த்தர் தண்ணீரை 2ஆக பிரித்து ஆகாய விரிவை நடுவில் வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாய விரிவு என்றால் வானம், மல்டி யூனிவர்ஸ். இதை நடுவில் வைத்தார். மேலேயும் தண்ணீர் இருக்கிறது, கீழேயும் தண்ணீர் இருக்கிறது. இதைதான் கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது யூனிவர்ஸ்க்கு வெளியே, யூனிவர்ஸின் எல்லை முடிந்தால் அதன் சுற்றிலும் வெள்ளம் இருக்கும், தண்ணீர் இருக்கும் என்பதை வேதாகமம் சொல்லும் உண்மையா இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கலாம். அதற்கு இன்னொரு ஆதாரமாக இந்த வசனமும் இருக்கிறது. தேவாசனம், தேவ சிங்காசனம் எங்கே இருக்கிறது? தண்ணீர்கள் சமுத்திரத்தின் நடுவே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்குதான், அதில்தான் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். கர்த்தர் அமர்ந்திருக்கும் இடம் சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இந்த தீருவின் அதிபதி என்று சொல்லப்படுகிற இந்த சாத்தான், அவன் என்ன சொல்லுகிறான்? நான் தேவ சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேன், சமுத்திரத்தின் நடுவே நான் அமர்ந்திருப்பேன், நான் அங்கே இருப்பேன், நான் இங்குதான் இருக்கிறேன். கர்த்தருடைய சிங்காசனத்தின் அருகிலேதான் இவன் உட்கார்ந்திருந்தான். அதனால் அவன் அப்படி சொல்லுகிறான் என்று சொல்லி அவன் பெருமை கொண்டான். கர்த்தருக்கு சமமாக தன்னை எண்ணினான். இதுவே தவறாயிருக்கிறது, மகா பாவமாய் இருக்கிறது. நீ அப்படி நினைத்து கொண்டாலும் நீ மனுஷனே அல்லாமல் வேறல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நீ நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் நீ தேவனாக முடியாது, நீ மனுஷன்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது மிக தெளிவாய் சாத்தான் பெருமை கொண்டான் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, சாத்தான் யார்? அவனுடைய படைப்பு என்ன என்பதை குறித்து பார்க்கும்போதும், மனிதர்கள் யார்? மனுஷன் என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பொதுவாக ஆதாம் ஏவாள் சிருஷ்டிப்பின் போது, ஆதியாகமும் முதல் 3 அதிகாரங்களை நாம் பார்க்கும்போது, முதல் 2 அதிகாரங்களை பார்க்கும்போது, ஆதாமை சிருஷ்டித்து ஏவாள் அம்மாவை இருவரையும் சிருஷ்டித்து அவர்களுக்கு பெயர் வைக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஆதாமுக்கு மனுஷன் என்றும் ஆதாமிலிருந்து தோன்றியதினால் ஏவாள் அம்மாவுக்கு மனுஷி என்றும் பெயர் வைத்தார். இப்படியாக மனிதர்கள் தோன்றினார்கள். மனிதர் என்ற ஒரு இனம் தோன்றியது. ஆனால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், பல ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கிறது, வேத வசனங்களில் இருக்கிறது. அதை நாம் முடிந்தவரை தெரிந்து கொள்வது நல்லது. இது அற்புதமும் ஆச்சரியமுமான ஒரு காரியமா இருக்கிறது. அதாவது, உலக தோற்றத்திற்கு முன்பே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என் தாயின் கருவில் என்னை நீர் அறிந்திருக்கிறீர் என்றும் எரேமியா ஐயா சொல்லியிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே நீர் என்னை குறித்திருக்கிறீர் என்றும் சொல்லியிருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நினைவுகளை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அதாவது, மனிதர் என்னும் ஒருவேளை ஆவி மனிதனாய் இருக்கலாம். மாம்சத்தின்படிதான் நாம் தாயின் கருவில் உருவாகி பிறக்கிறோம். ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்றாலும் நம் ஆத்துமா ஏற்கனவே இருந்ததா, அல்லது நாம் தாயின் கருவில் உருவாகும் போதுதான் புதிய ஆத்துமா உருவாகிறதா என்ற கேள்விகளுக்கு நம்மிடத்தில் தெளிவான பதில் இல்லை. ஆனால் சற்று இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதாவது, மனிதன் என்னும் படைப்பு வெறும் இந்த பூமியில் இருந்த மனிதர்களை மட்டும் குறிப்பிடப்படுவதல்ல. பரலோகத்திலும் மனிதர்கள் என்ற இனம் இருக்கிறது என்று சொல்லலாம். மனிதர்கள் என்றால் பொதுவான ஒரு கருத்து. புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணத்தை சற்று நாம் பார்ப்போம். அதாவது, ஒரு பைக் செய்கிற ஒரு நிறுவனம் இருக்கிறது, ஒரு ஃபேக்டரி இருக்கிறது, ஒரு பெரிய கம்பெனி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர்கள் பைக்கை தயாரிக்கிறார்கள். புது மாடல் ஒரு பைக்கை தயாரிக்க போகிறார்கள்.
அதை தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்லும்படியாக மேனேஜர் அழைத்து சொல்லுகிறார். அதாவது இந்த விதமான புதிய மாடலில் நாம் பைக்குகளை தயாரிக்க போகிறோம். நன்றாக கவனிக்கவும், புதிய மாடலில் பைக்குகளை தயாரிக்கிறோம். அவர் சொல்வது என்ன? பைக்குகளை நாம் தயாரிக்க போகிறோம் என்று ஒரு புதிய திட்டத்தை பற்றி அவர் கூறுகிறார். இப்பொழுது அவர் புதிய மாடல் பைக் தயாரிக்க போகிறார். அதை பற்றி இங்கு கூறுகிறார். ஒருவேளை அந்த பைக்குக்கு பதிலாக வியாபாரிகள், சிறிய வியாபாரிகள் தள்ளு வண்டியில் சில பொருள்களை வைத்து தள்ளி கொண்டு போய் விற்று வருவார்கள். இப்பொழுது அந்த நிறுவனமானது, இந்த பைக் கம்பெனி நிறுவனமானது இந்த தள்ளுவண்டிக்கு பதிலாக ஒரு நல்ல ஒரு வண்டியை ஏற்படுத்தி தர வேண்டும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய வசதியாக வண்டியை தயாரிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து அதை அவர்கள் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு சொல்ல போகிறார்கள். தன்னுடைய தொழிற்சாலையில் வேலை செய்கிறவர்களுக்கு அதை பற்றி சொல்ல போகிறார்கள். இப்பொழுது அந்த மேலாளர் எப்படி அவர்களுக்கு விளக்கம் சொல்லுவார்? நாங்கள் முதலில் அவர் சொன்னது ஒரு பைக் தயாரிக்க போகிறோம், புது மாடல் பைக் என்று சொன்னார். அது எல்லாருக்கும் புரிந்து விட்டது. இப்பொழுதோ அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ஒரு புது விதமான வாகனத்தை உருவாக்க போகிறோம். அது சிறு வியாபாரிகளுக்கு பயன்படும்படியாய் இருக்க போகிறது என்று சொல்லுகிறார். ஏன் அதற்கென்று ஒரு தனி பெயர் இன்னும் சொல்லவில்லை? ஏனென்றால் ஏற்கனவே அப்படி ஒன்று இல்லை. இது அவர்களுடைய புதிய திட்டமாய் இருக்கிறது. அவர்கள் ஒரு 3 வீலர் 5 வீலர்ஸ் என்று ஏதோ ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை சொல்லும் போது அவர்களுக்கு புரியாது. அப்படி என்றால் என்ன என்று தெரியாது. இப்படி அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது என்பதினால் இவர் புதிய வாகனம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பைக் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது, புதிய மாடல் பைக் வரும்போது அவரால் அதை சொன்ன உடனே எல்லாராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. காரணம், பைக் என்ற பெயர் ஏற்கனவே தெரிந்திருந்தது எல்லோருக்கும். இதுதான் காரணம். அதே போல வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் சொல்லுகிறார், நமது சாயலாக நமது சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். ஆதாம் ஏவாள் பிறப்பதற்கு முன்பே மனுஷன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் குமாரனிடம் சொல்லுகிறார், மனுஷனை உண்டாக்கலாம் என்று. அப்படி நேரடியாக ஒரு பெயரை பயன்படுத்துகிறார் என்றால், நம் தேவன் நேரடியாக மனுஷனை உண்டாக்கலாம் என்றால், ஏற்கனவே மனுஷன் என்றால் தெரியும். ஏற்கனவே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் அப்படியே சொல்லுகிறார். புதியதாக இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? இந்த புதிய தள்ளுவண்டி தயாரிக்கும் போது அந்த அதிகாரி எப்படி பேசினாரோ அப்படிதான் பேசியிருக்க முடியும். ஆனால் பைக் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது எப்படி சுலபமாக பயன்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் இங்கு மனுஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதை நாம் கவனமாக சற்று புரிந்து கொள்வோம். மனுஷன் உருவாவதற்கு முன்பே கர்த்தர் மனுஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசி இருக்கிறார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் மனிதர்கள் என்பவர்கள் இந்த பூமியில் மட்டுமல்ல பரலோகத்திலும் இருக்கிறார்கள். பூமியில் மனித இனம் தோன்றுவதற்கு முன்பே பரலோகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. இன்றும் இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பூமியிலிருந்து போனவர்கள் மட்டுமல்ல, பரலோகத்திலேயே சிருஷ்டிக்கப்பட்ட மனித இனம் இருக்கிறது. மனிதர்களை போன்ற கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கலாம், அல்லது வேறு சாயலில் கூட இருக்கலாம். ஆனால் மனிதர்கள் என்பவர்கள் பரலோகத்திலும் இருக்கிறார்கள். பூமியிலிருந்து போகாத மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு ஆதாரம் என்னவென்றால், இதை ஏன் நாம் இப்பொழுது இந்த வார்த்தையை கவனிக்கிறோம் ஆதியாகமத்தை என்றால், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை என்ன? நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல என்று சாத்தானே சொல்லுகிறார். இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சாத்தான். அவனை மனிதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மனுஷனே அல்லாமல் நீ தேவன் அல்ல. நீ என்ன நினைத்தாலும் நீ நினைப்பதெல்லாம் மாறிவிட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்படி என்றால் சாத்தானுக்கு மனுஷன் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படுவதானால் மனித இனம் தோற்றத்திற்கான காரணம், அவர்கள் முடிவு எப்படி இருக்க போகிறது? மனித இனத்தின் முடிவு, அதாவது பரலோகத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம், மறுமையில் நம்முடைய வாழ்க்கை என்ன, நித்திய ஜீவனில் எப்படி வாழப்போகிறோம் என்பதற்கான பல காரியங்களை இந்த அடிப்படையில் யோசித்து பார்க்கும்போது பல காரியங்கள் புரிய வரலாம். இது அடிப்படை சத்தியமா இருக்கிறது, இந்த வெளிப்பாடா இருக்கிறது. அப்படி என்றால் மனிதன் என்ற வார்த்தை சாத்தானுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தீருவின் அதிபதி என்று சொல்வதினால் அதிபதி என்ற வேறொரு மனிதனை குறிப்பிடப்படுவதாக நாம் நினைக்க கூடாது. நிச்சயமாக இது சாத்தானை தான் குறிக்கிறது. ஏனென்றால் அவன்தான் தேவாசனத்தில் கடலின் நடுவே நான் கர்த்தருக்கு சமமாக உட்கார்ந்திருந்தேன் என்று நினைப்பதே அவன்தான், சாத்தான் தான். தீருவின் அதிபதி அல்ல, தீருவின் அதிபதியாகிய சாத்தான். தீருவின் ராஜா அப்படி நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. எப்படி நினைக்க முடியும் கர்த்தருக்கு சமமாக தன்னை? அந்த மனிதன் அவர் பூமியில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இது முழுக்க முழுக்க சாத்தானை குறிக்கிறது. அவனுக்கும் மனிதன் என்ற பெயர் குறிக்கிறது. நாம் பொதுவாக பரலோகவாசிகள் எல்லோரையும் தேவதூதர்கள் என்று சொல்லுகிறோம், கர்த்தரை தவிர. பரலோகத்திலிருந்து யார் பூமிக்கு வந்தாலும் அவர்களை நாம் தேவதூதர்கள், ஏஞ்சல்ஸ் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அது அப்படியல்ல. தேவதூதர்களிலும் பல விதங்கள் உண்டு. கேப்ரியல் தூதன் மரியாள் அம்மாவிடம் தூதாக வந்தார். அவர் தூது வருகிற கேப்ரியல் தூதனாய் இருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கும்போது மிகாவேல் தூதன் யுத்தம் செய்ய வந்தார். அவர் மிகாவேல் தூதனாய் இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது சங்கரிக்கும் தூதர்களை கர்த்தர் பூமிக்கு அனுப்புகிறார். அவர்கள் சங்கரிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமான்களின் நெற்றியில் அவர்கள் முத்திரை போடக்கூடிய கர்த்தருடைய ஊழியர்களாய் ஊழியம் செய்கிறார்கள். இப்படி பலவிதமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். இன்னும் அதிகமாய் பார்க்கலாம். பரலோகத்தில் மிகாயா தீர்க்கதரிசியின் வரலாற்றை பார்க்கும்போது அவர் பரலோகத்தில் இருந்து பொல்லாத ஆவிகள், பொய்யின் ஆவி புறப்பட்டு வருகிறதை பார்த்து சொல்லுகிறார். இப்படி அதுவும் தெரிகிறது, பொல்லாத ஆவிகளும் அங்கிருக்கிறது என்று. இப்படி பலவிதமான காரியங்கள். யோபையாவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது சாத்தான் பரலோகத்தில் போய்தான் கர்த்தரிடத்தில் பேசுகிறான். அவனும் போய் நின்றிருக்கிறான் அந்த தேவாலயம் கூடி வரும் பொழுது. இதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் மோசே ஐயா, எலியாயா இவர்களை சந்திக்கிறார். அதை பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள், அவர்களும் இங்கு வருகிறார்கள். இப்படி பலவிதமான காரியங்கள் நமக்கு இருக்கிறது. கர்த்தரும் இங்கிருந்து பரலோகத்திற்கு போயிருக்கிறார், எடுத்துக்கொள்ளப்படுதலில் போயிருக்கிறார். எலியாயா போயிருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஏனோக் ஐயா புறப்பட்டு போயிருக்கிறார். இப்படி பரலோகத்தில் கர்த்தர் இருக்கிறார்கள், மனிதர்கள், கர்த்தர் இருக்கிறார், மனிதர்கள், விதவிதமான பரலோகவாசிகள் இருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. சாத்தானும் அப்படிப்பட்ட மனிதன் என்ற ஒரு வகை கூட்டத்தாரின் ஒருவனாக இருந்திருக்கிறான். ஆனால் இவன் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருந்திருக்கிறான். கர்த்தர் எந்த ரகசியத்தையும் அவனிடத்தில் மறைக்கவில்லையாம். சிருஷ்டிப்பை குறித்தான ரகசியங்கள், அதாவது இந்த பரலோகத்திலும் பூமியிலும் அவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி வைத்திருந்தார் கர்த்தர். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் கர்த்தர் சகலத்தையும் அவனுக்கு தெரிவித்திருந்தார். அவன் எல்லாவற்றிலும் ஞானவானாய் இருந்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது அவன் ஞானமுள்ளவனாக இருந்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நினைவுகளை பற்றி, அவன் செயல்களை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல, நீ தானியேலை பார்க்கிலும் ஞானவான். உனக்கு நான் எந்த ரகசியத்தையும் மறைக்காமல், சாத்தானுக்கு எந்த ரகசியத்தையும் கர்த்தர் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருந்தார். அவன் நல்லபடியாக அவன் வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்குள் ஒரு மேட்டிமை வந்தது. அவன் இருதயத்தில் மேன்மை பாராட்டினான். நான் கர்த்தருக்கு சமமாய் உட்கார்ந்திருக்கிறேன், கர்த்தருடைய சிங்காசனத்தில் இருக்கிறேன், திரளான சமுத்திரத்தின் அருகில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்று சொன்னான். இப்படி சொல்லிய அந்த சாத்தான் அவன் அதிக ஞானத்தினால், தன்னுடைய ஞானத்தினால் அதிக பொருளை சம்பாதித்தான், பணத்தை சம்பாதித்தான், அதிக பொருளை, தங்கத்தையும் வெள்ளியையும்
அதிக ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் அதிகமான தங்கத்தையும் வெள்ளியையும் சம்பாதித்து உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்து கொண்டாய். நீ ஐஸ்வர்யவானாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வியாபாரத்தினாலும் உன்னுடைய மகா ஞானத்தினாலும் பொருளை பெருக பண்ணினாய். அதிக ஐஸ்வர்யத்தை பெருக செய்தாய். அப்படி செய்து அந்த பொருள் பெருகியதினால் நீ பெருமை கொண்டாய். பணம் அதிகமாய் சேர்ந்ததினால் வந்த பெருமை. இந்த பெருமையினால் தான் சாத்தான் தன்னை மிக பெரியவனாக நினைக்கிறான். அவன் மனதில் பெருமை வருவதற்கு காரணம் அவனுடைய ஐஸ்வர்யமாய் இருந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ இப்படியாக பெருமை கொண்டு உன் ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்யம் அதிகமாய் இருக்கிறது என்று பெருமை கொண்டு கர்த்தருக்கு சமமாக நீ உன்னை எண்ணியபடியினால் நான் உன்னை சுற்றிலும் இருக்கிற தேசத்தார் மறு தேசத்தாரின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் உன்னை வந்து, அதிலும் அவர்கள் ஜாதிகளில் மிக பலவான்களானவர்கள், மிக பலசாலிகளானவர்கள். அவர்கள் வந்து அவர்கள் உனக்கு விரோதமாய் வந்து தங்கள் பட்டயங்களை உருவி அந்த உனக்கு விரோதமாய் வந்து உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாக வருவார்கள். ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் வந்து பட்டயங்களை உருகுவார். உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உனக்கு விரோதமாய் வந்து பட்டயத்தை உருவி யுத்தம் பண்ணுவார்கள் என்றால் மிகப்பெரிய வாள் எடுத்துக்கொண்டு வந்து அந்நிய ஜாதியார் தீரு பட்டணத்தை பார்த்து சுற்றிலும் இருக்கிற பலவான்கள் வந்து மிகப்பெரிய வாள், கத்தி, ஈட்டி எல்லாம் கொண்டு வந்து யுத்தம் பண்ணுவார்கள் என்று பொருள் கொள்ளலாம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தின் அழகு இது எப்படி? சரி, ஞானம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஞானத்தின் பூரணமான ஞானம், முழுமையான ஞானத்தின் அழகு. அதற்கு விரோதமாக பட்டயத்தை எடுப்பது. ஞானத்திற்கு விரோதமாக பட்டயத்தை எடுப்பது என்றால் என்ன? அந்த பட்டயம் என்ன? அது எப்படிப்பட்ட யுத்தம்? ஞானத்தின் அழகுக்கு விரோதமான யுத்தம் என்றால் அது எப்படிப்பட்ட பட்டயம்? நிச்சயமாக இது கத்தியும் அரிவாளும் எடுத்து வெட்டும் வாள் எடுத்து யுத்தம் செய்கிற யுத்தம் அல்ல. ஞானத்தின் அழகு என்று சொல்லும் பொழுதே இது நம் சிந்தனையினால் செய்யப்படும் யுத்தம் என்பதை புரிந்து கொள்வோம். ஞானம் என்பது சிந்தனை, நம் மனதின் நினைவுகள், நம்முடைய மூளையின் செயல்பாடு. ஞானத்தின் அழகுக்கு விரோதமான பட்டயம் என்று சொல்லும் போது நம்முடைய எண்ணங்கள் தான், நம்மளுடைய நினைவுகள். அப்படி என்றால் இது ஆவிக்குரிய பட்டயத்தை சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய பட்டயம் என்றால் என்ன? ஆவிக்குரிய யுத்தத்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன என்பதை குறித்து சற்று கவனிப்போம். இப்படி ஆவிக்குரிய யுத்தத்தை செய்து உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய யுத்தம் செய்து உன்னை அழித்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், ஆவிக்குரிய யுத்தம் என்பது மிக சுலபமாய் புரிந்து கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையும் இயேசு என்னும் பெயரையும், யெகோவா என்ற நாமம் அவருடைய பெயர், அதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய வசனத்தையும் பயன்படுத்தி செய்யும் யுத்தம். இதை அன்றாடம் கர்த்தருடைய ஜனங்கள் செய்ய வேண்டும். இந்த யுத்த ஜபத்தை கற்றுக்கொண்டு அதன்படி செய்வதே ஆவிக்குரிய யுத்தமாய் இருக்கிறது. வேதம் இந்த இடத்தில் சொல்லுகிறது, தீருவுக்கு விரோதமாக பலசாலியான ராஜாக்களை கர்த்தர் கொண்டு வருவாராம். அந்த ராஜாக்கள் யார்? நாம் தான். கிறிஸ்தவர்கள் என்றால் ராஜாக்கள் என்று பொருள். கிறிஸ்து என்றால் ராஜா என்று பொருள். பலசாலிகளான ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தியை எடுத்து, கன்னை எடுத்து யுத்தம் செய்வது சுலபம். ஆவிக்குரிய மனதினால் நாம் செய்யக்கூடிய யுத்தம் என்பது கடினமானது. அதைவிட இது கடினமானது. அதை எப்படி செய்ய வேண்டும்? முதலில் ஆவிக்குரிய யுத்தம் செய்வதற்கு நமக்கு தகுதி வேண்டும். அது என்ன தகுதி என்றால், நாம் ஆவிக்குரிய யுத்தம் சாத்தானை எதிர்த்து செய்ய போகிறோம். அப்படி என்றால் சாத்தானுடைய தூதர்கள் நமக்குள் இருக்கக்கூடாது. நம் எதிரியை நம் உலகை வைத்துக் கொண்டு, நம் மனதிற்குள் வைத்துக் கொண்டு, நம் இருதயத்தில் வைத்துக் கொண்டு நாம் எப்படி எதிரிடம் போய் யுத்தம் செய்ய முடியும்?
அவன் நம்மை வீழ்த்தி விட மாட்டானா? நமக்குள் இருப்பவன் அல்லவா? முதலில் நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். பொல்லாத பாவம் நம்மிடம் இருக்கக்கூடாது. பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்வு வாழ்பவர்களால் தான் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியும். ஆவிக்குரிய யுத்தம் செய்ய வேண்டும் என்றாலே அதற்கு ஒரு தகுதி வேண்டும். முதலில் நமக்குள் எந்தவித பொல்லாத ஆவிகளும் இருக்கக்கூடாது. பாவம் இருக்கக்கூடாது. தவறுகள் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழும்போதுதான் நம்மால் எதிரியை எதிர்த்து ஜெயிக்க முடியும். யுத்தம் செய்யவே முடியும். அதற்கான தகுதியே நமக்கு அப்பொழுதுதான் வருகிறது. இதை குறித்து தெளிவான விளக்கத்தை நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம். ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன? இதை குறித்து அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.